அன்பிற்கினிய நண்பர்களே, இன்றைக்கும் 23/10/2010 அன்று திரு யூஜிகே அவர்களுடைய கருத்துக்களையும் அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய ஆழமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும், இந்த கருத்துக்கள் எப்படியெல்லாம் மனிதனுடைய மனதிற்குள் முரண்படுகின்றன, உடன்படுகின்றன என்பது பற்றியும், யூஜிகே அவர்கள் சொல்லிவிட்ட கருத்துக்களை நாம் அதை மொழிபெயர்க்காமல் அல்லது கருத்து பெயர்க்காமல் அதனுடைய இன்னொரு எலிவேஷன்ஸ் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கலாம் என்பதை அனுமானித்து செய்திகளை நாம் ஒழுங்காக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, யூஜிகே அவர்கள் பேசுகின்ற எதுவும் அவர் எழுதவில்லை. ஒவ்வொரு விஷயங்களும் யூஜிகேவால் மின்னல் போன்று வெளியே வந்தவைகள்தான். அவருடைய ஸ்பார்க்கிலிருந்து வெளியே வந்தவைகள்தான். அவருடைய நியூரானிக்கல் நெட்வொர்க்காகிய மூளையிலிருந்து வெளிவந்தவைகள்தான். அவைகளை பற்றி நாம் சரியாக உணர வேண்டிய கட்டாயம் இருப்பதால் யூஜிகே அவர்கள் தீர்க்கமாக ஒரு சில இடங்களிலே நம்மிடம் பேசுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்னால் உங்களுக்கு எதுவும் கூற முடியாது, உங்களால் எதையும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த கான்செப்டை பாருங்கள். ஏனெனில் நான் கூறிக்கொண்டிருப்பதை பொறுத்தவரையில் அதற்கான தொடர்பு புள்ளி எதுவும் உங்களிடம் கிடையாது. புரிந்து கொள்வதற்கு எதுவும் கிடையாது என்று நீங்கள் புரிந்து கொண்டுவிட்ட பின்னர் சொல்லுவதற்கும் கருத்து பரிமாற்றமும் செய்வதற்கும் என்ன இருக்கிறது? கருத்து பரிமாற்றமே தேவையில்லை. எனவே கருத்து பரிமாற்றத்திற்கான சாத்தியப்பாடு பற்றி விவாதிப்பதில் அர்த்தமே இல்லை. கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உங்களது ஆசையே சாதிப்பதற்கான பொதுவான நடைமுறையின் ஒரு அங்கமாகும் என்று அவர் கூறுகிறார். இனி மறுபடியும் இதனுடைய தொடர்புகள் இருக்கிறது. அவர் முதலிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகியலிலே யாராவது ஒரு கருத்தை, என்னிடம் எந்த கருத்துமே உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என்னால் உங்களுக்கு எதுவும் கூற முடியாது, அதே நேரத்தில் உங்களால் எதையும் புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் நான் கூறிக்கொண்டிருப்பதை பொறுத்தவரையில் அதற்கான தொடர்பு புள்ளி எதுவும் உங்களிடம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை போடுறார். இப்படி எந்த நூலிலும் எந்த மனிதரும் உலகத்தில் பேசியதில்லை. அதுதான் யூஜிகேனுடைய தனி பண்பு. தான் சொல்லும்போதே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களிடம் யாரிடமுமே அதற்குரிய கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம் இன் பிரெயின் இல்லை. தேர் இஸ் நோ கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம் இன் யுவர் பிரெயின் வாட் எவர் ஐ எக்ஸ்பிரஸ் பிஃபோர் யூ என்று சொல்லுகிறார். நான் எதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வருகின்றேனோ, நீ அதை கேட்பதற்கோ, அதை கேட்டு உள்வாங்குவதற்கோ, உள்வாங்கிய பிறகு அதை வெளிப்படுத்துவதற்கோ உன்னுடைய பிரெயின் ஒர்க் எதுவுமே இல்லை என்று உடைத்து தள்ளுகிறார். இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இந்த உலகம் பூரா இன்றைக்கு இருட்டடிக்கப்பட்டு அலைந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணமே யாரிடமும் யாரும் உள்வாங்குவதில்லை. அதான் முக்கியமான விஷயம். மருத்துவ உலகில், அறிவியல் உலகில் என்ன கூறுகிறது? கரெக்ட் இன்புட், கரெக்ட் காம்புடேஷன், கரெக்ட் அவுட்புட் என்று தான் அறிவியல் உலகம் பிரெயினை பற்றி சொல்லுகிறது. எதையெல்லாம் ஒழுங்காக உள்வாங்குகிறோமோ அந்த உள்வாங்கக்கூடிய ஒன்றில் நடக்கக்கூடிய ரசாயன மாற்றத்தினால் வரக்கூடிய ஒரு மின்னல் என்று கூறிவிடுகிறது. இதை அப்ளை பண்ண முடியாமல் நாம் என்ன சொல்லுகிறோம்? முரண்படுகிறோம். எனக்கு தெரியாது என்று சொல்லுவதில்லை, இது இல்லை என்று கூறுகிறோம். அதற்குத்தான் அவர் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நீ என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாயே, இப்படி அவர் நேரடியாக அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் என்றோ அப்சர்வேஷன் வித் பிரிடாமினேஷன் என்றோ சொல்லவில்லை அவர். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அதுதான் இருக்கிறது. இன்றைக்கு
யாரும் என்னிலிருந்து உலகம் அனைவருமே நமக்குள்ளே என்ன இருக்கிறோம், ஒரு 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 புள்ளி அளவு அறிவை வைத்துக்கொண்டு அந்த அறிவிற்குள்ளே நாம வேற வீட்டில் போய் சிந்திக்கொண்டு நமக்குத்தான் இது அவருக்கு சொல்லுகிறாரே அதெல்லாம் கிடையாது. நாம் அப்படி என்று சிந்தித்து சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும். அதை இங்கே யூஜிகே உடைக்கிறார். வள்ளுவன் சொல்வதைப் போலதான் சொல்லுகிறார். கேள், ஒழுங்காக கேள், எதுவுமற்று கேள் என்று சொல்லுகிற விஷயம்தான் இங்கே வருகிறது. அப்போ அவர் சொல்லுகிறார், இவங்க எல்லாரும் பிரமிப்பாக யூஜிகேயை பார்க்கும்போது தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. உனக்கு மூளையிலே உனக்கு தொடர்பு புள்ளியே இல்லை. அதைத்தான் யூஜிகே அடிக்கடி சொல்லுவார். நீ ஒன்றை சொல்லுகிறாய், என்னிடம் பேசுகிறாய் அல்லது பதில் சொல்லுகிறாய் என்றால் உன்னுடைய இருக்கக்கூடிய அறிவிலிருந்து பேசுகிறாய் என்று மட்டும் நீ நினைத்துக்கொள். நீ முடிவு எடுத்து விடாதே. அங்கே தான் எல்லாரும் குழம்புறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் மன அழுத்தம், மன இறுக்கம் ஏன் வந்ததென்றால், நான் சொல்லுகிறேன், நான் முடித்து விட்டேன், எனக்கு தெரியும் என்றெல்லாம் என்ன சொல்கிறோம். உனக்கு தெரிகின்ற ஒரு விஷயத்தை தான் நீ சொல்ல முடியும். அதற்கு மேல் உலகம் முழுவதும் பல கோடி ரகசியங்கள் இதில் இருக்கிறது. எதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, உணர்ந்து கொண்டிருக்கிறோமே, இதில் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சட்டசபையிலே ஏன் பிரச்சனை வருகிறது, பாராளுமன்றத்திலே ஏன் பிரச்சனை வருகிறது? அப்பொழுது யூஜிகே நினைத்து பார்த்தால் சரியாக இருக்கும். There won't be any, there is no neuronical network, computerized neuronical network கிடையாது. அப்படித்தான் அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் இதை இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு மனிதனிடமிருந்து எதுவும் வரலாம். நாம் மறுபடியும் ஒரு முட்டாளாக உட்கார காத்திருக்கணும். அப்போத்தான் அவர் சொல்கிறார் அடுத்த விஷயம். இப்படி இருக்கிற நிலையில் உங்களிடம் கிடையாது, புரிந்து கொள்வதற்கு எதுவும் கிடையாது என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்ட சொல்லுவதற்கும் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கும் என்ன இருக்கிறது? டிஸ்கஷன் உட்காருவோம் அப்படின்றீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அதாவது யூஜிகே அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜை ஏதோ அவர் விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கார், காமனாக சொல்லிக்கிட்டு இருக்கார் நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. யூஜிகே அவருடைய கேள்விக்கு ஒரு தடவை பதில் சொல்கிறார் பாருங்க. ஞானம் என்று ஒன்று உண்மையில் உள்ளதா அல்லது நாம் எல்லோருமே வெறும் கற்பனை கருத்துக்களால் ஏமாற்றப்பட்டுள்ளோமா? இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் முழுமையாக தோல்வியடைந்ததால் ஏற்பட்ட முற்றான செயலற்ற நிலை ஒரு தீவிர தன்மையை தோற்றுவித்தது. எனது வாழ்வின் மூன்றில் ஒரு பகுதி, முதலாவது பகுதி இந்தியாவில் தியாசோபிக்கல் சொசைட்டி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, யோகியர், புனித மனிதர்கள், முனிவர்கள், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண மடம் எனச் சுருங்கச் சொன்னால் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டுள்ள ஒருவருக்கு பலனளிக்கக்கூடிய அனைத்து சங்கங்களோடும் கழிந்தது. அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இது எல்லாமே போலி என்றும் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்றும் நான் கண்டுகொண்டேன். யூஜிக்கு அடுத்து பாருங்க, இரண்டாவது பகுதி. கீழை மற்றும் மேலை நாடுகளின் சமய ரீதியான பாரம்பரியம் முழுவதிலும் பெரிதும் ஏமாற்றமடைந்த நான் நவீன உளவியல், மாடர்ன் சைக்காலஜி, அறிவியல் மற்றும் பொருள் சார்ந்த உலகம் எனக்கு தரக்கூடிய எதிலும் என்னை மூழ்கடித்து கொண்டேன். ஆன்மா மற்றும் உள்ளம்